புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நவீன இந்தியாவுடைய தந்தை. அமித்ஷா, மோடி, ஆர்எஸ்எஸ் கும்பல் அவங்க வந்து சனாதன இந்தியாவை விரும்பக்கூடிய சனாதன சக்திகள். அப்போது அம்பேத்கர் என்ற பெயரை விரும்பாத இல்லை அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை பிடிக்காத அவர்கள் என்பதை வந்து வெளியே இப்போ தான் வராங்க. பெரியார் சொல்கிற மாதிரி பூனைக்குட்டி வெளியே வரும்னு சொல்லுவாங்க. இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இவ்வளவு நாள் வந்து அம்பேத்கருக்கு நாங்கள் தான் எல்லாமே அத்தாரிட்டி, இந்தியா முழுமைக்கும் அம்பேத்கரை நாங்கள் தான் போற்றுகிறோம் வணங்குகிறோம் என்று சொல்லி அம்பேத்கருக்கு காவி சாயம் பூசணும்னு நினச்சாங்க. அது முடியல, அது முடியாது. எனவே இப்போ வந்து அம்பேத்கரை வந்து அந்த எரிச்சல்ல இந்தியாவே வந்து அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய, அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய வகையில் இருப்பதனால அவங்க தன்னுடைய எரிச்சலை வெளிப்படுத்துறாங்க. வேற ஒன்றும் இதில் இல்லை. பிரதமர் மோடியும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆமா, மோடியும் வந்து சனாதன சக்திகளுடைய கும்பல் தானே. அவருடைய பிரதிநிதியாக தானே இருக்கிறாரு. பிரதமர் அவர் இல்லையே. அவர் வந்து நவீன இந்தியாவை எப்படி கொண்டு போனோம், இல்லை இந்திய மக்களை எப்படி சமத்துவமான ஒரு இந்தியாவை, ஜனநாயகமான ஒரு இந்தியாவை, இல்லை வளர்ச்சிக்கான ஒரு இந்தியாவை எப்படி கொண்டு போகணும்னு இல்லாமல் அவர் 2000-3000 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போகிறது எப்படி. அதனால தான் அம்பேத்கரை கொண்டாடுவதை விட்டு விட்டு கடவுளை கொண்டாடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் இந்த மக்களை கூறு போடுபவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தினே இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் என்ற பெயரை உச்சரிக்காமல், அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை பின்தொடராமல் இந்தியாவை ஒரு அங்குலம் கூட வந்து வளர்ச்சிக்கு வந்து கொண்டு போக முடியாது.